The 100-man competition ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது மேட்ச் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 இன்றைக்கி நடக்க போகிற 100 men மேட்சஸ்க்கு 2 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. 2 மேட்ச்சுக்கும் 10,000 அப்படின்னு மாதிரி டோட்டலாக 20,000 கிவ்அவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. கிவ்அவேஸ் ரெகுலராக கொடுக்குற ஆப்பாக இருக்குது, ஹையாகவும் கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்திங்க. அண்ட் விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூன்னு பார்க்கும்போது எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்ஹாம் விமன் கிரிக்கெட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் இது வரைக்கும் 19 விமன் T20 இன்டர்நேஷ்னல் இங்கே நடந்திருக்கு. 10 மேட்சஸில் பேட் ஃபஸ்ட்டு, 9 சேசிங்க. 132 ஆவரேஜ். ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக் கன்சிடரேஷனில் தான் 132ன்னு போகும்போது யோசிக்கணும். சில நேரங்களில் லோ ஸ்கோர் வந்திருக்கு, மீடியம் ஸ்கோர் சில நேரங்களில் வந்திருக்கு. 150 பிலோவா 10 டைம்ஸ் அண்ட் 150 அபவுட் டு 170க்குள்ளேயே 9 டைம்ஸ் வந்திருக்கு. 167 தான் அதிகபட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதனால் ஒரு மீடியமான ஸ்கோர் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு 120 அப்படிங்கிறது நல்ல ஸ்கோராக இருக்கும். 130 போச்சுன்னா கண்டிப்பாக வின்னிங் ஸ்கோராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸு நல்ல ஸ்டார் பிளேயரை டாப்பில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல அவுட்புட் அவங்கள்ட்ட வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டீசெண்ட் அவுட்புட் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் கொடுத்தாலும் டாப் ஆர்டர் இன்னும் பெட்டர் அவுட்புட் வரணும். ஓவராலாக அந்தளவுக்கு அவங்களோட எபிலிட்டி பேஸில் அவுட்புட் வரலை. அப்படிங்கிறனால பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் உமன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸு டாப் ஆர்டரில் இன்டர்நேஷ்னல்ஸை அள்ளி வச்சுருக்காங்க. சோஃபி டிவைன், பெரி, ஜோன்ஸு, ரிச்சாகோஸ் இவங்கெல்லாம் கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், பெரிய பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க இருக்காங்க. அதில் ஸ்டெரக் எல்லிஸோட பேட்டிங் இந்த மாதிரி கண்டிஷனில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இந்த இடத்துல டொமஸ்டிக் பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது செரின் ஸ்மித் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. பட் லேட்டாக வர்றாங்க, அதனால் பெருசாக யோசிக்க முடியாது. பட் வந்தால் ஓரளவுக்கு ஹிட் பண்ண முடியும். ஆர்லட்டோட எண்டோர் பவுலிங் நல்லாயிருக்கு. பேட்டிங் பேஸ்லேயும் எண்டில் நல்லா ஃபினிஷ் கொடுக்க முடியும். வில்சனோட பேட்டிங் தெரியும், அவங்க இன்டர்நேஷ்னல் இருந்திருக்காங்க. பட் ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. போலி டொமஸ்டிக்கில் ஒரு ஃபைண்ட் இந்த சீரியஸில் இன்னும் சொல்ல போனால் 100லே ஃபைண்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பவுலிங் இப்போ வந்துட்டுருக்கு. ஹென்னா பேக்கரோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது. கேட்டி லெவிக் இந்த டீமோட பெஸ்ட் பவுலர் அப்படின்ற அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே சப்போர்ட்டுக்கு டிவைனோட பவுலிங், பெரியோட பவுலிங் இருக்கும். பேட்டிங் பேஸில் பேசணும், பவுலிங் பேஸில் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. மைண்ட் பண்ணிக்கோங்க. சூசி பேட்ஸ் ஆரம்பத்தில் டாப் ஆர்டரில் இறக்குனாங்க, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அதனால் டிவைன் சைடே திரும்பிட்டாங்க. இவங்களோட எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கான லைன் பெஸ்ட்டாக இல்லாதனால அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட்புட் அவங்கள்ட்ட வந்து எடுக்க முடியல. அதனால் வெளியிலேயே வச்சுட்டாங்க. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் இந்த டீமு 11 பேஸில் பெரிய மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. பட் பார்க்கணும் எந்த அளவுக்கு மாற்றம் இல்லாமல் போவாங்க அப்படின்ட்டு. சோஃபியா டர்னர் டீசெண்டான பிளேயர், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். க்ரூகாக் நல்ல ஹிட்டிங்கை ஷோ பண்ணாங்க டொமஸ்டிக்கில். கிளாரிட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக யோசிக்க மாட்டாங்க, ஆனால் யோசிச்சா ஆச்சரியப்படுறதுக்குல. மெரி கெல்லி ஓப்பன் பண்ணாங்க ஆரம்பத்தில், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அவங்கள சைடு தான் திரும்பினாங்க. ஆனால் பெஸ்ட் அவுட்புட் வரலை. அதனால் இந்த டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் டவினா பெரின் சைடு திரும்பிட்டாங்க. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி திரும்பிட்டாங்க. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு அவங்கள்ட்ட இருந்து எடுக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் கூட அவங்கள பயன்படுத்தலாம். பட் பார்க்கலாம். ஹோலி ஆர்மிட்டேஜ் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல, பார்க்கணும். இந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் இந்த டீமுக்கு ஆரம்பத்திலே ஒரு டவுன் ஏற்படுத்துது. லிட்ச்ஃபீல்டு ஓப்பன் பண்ண வச்சு கூட பெரினையோ இல்லை ஆர்மிட்டேஜோ கொஞ்சம் லேட்டாக வர வைக்கலாம். ஸோ அது கூட பண்ணலாம். ஆர்மிட்டேஜ் லேட்டாக வந்தும் பார்த்துருக்கோம். லிட்ச்ஃபீல்டு பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த டீம் அப்படி யோசிக்க மாட்டுறாங்க. லிட்ச்ஃபீல்டும் பெஸ்ட் அவுட்புட் இது வரைக்கும் கொடுக்கல. ஒரு மேட்ச் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க, மற்ற மேட்சஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் அந்த டீமுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பயங்கரமாக சிறப்பாக செய்கிறவங்க அனாபல் சதர்லாந்து. அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பெஸ்வீத்தோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும், ஆனால் இது வரைக்கும் பெஸ்ட்டை பார்க்கல. வேராமோட பவுலிங் எங்கே வேராம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு. அவங்களோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாங்க, ஓரளவுக்கு எக்கனாமின்னு சொல்லலாம். ஆனால் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சிறப்பாக பண்ணுற வேராம் பெருசாக தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். கேட் கிராஸு, லின்சி இவங்க பவுலிங் நல்லா இருக்குது. அதில் லின்சியோட விக்கெட் டேக்கிங் பயங்கர கலக்கலாக இருக்குது. லூசி ஹயாம் ஆரம்பத்தில் பயன்படுத்தாட்டி கூட இப்போ கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. பலிகரை நிறைய பயன்படுத்தினாங்க ஆரம்பத்தில், இப்போ கொஞ்சம் பயன்படுத்துறது குறைவாக இருக்குது. லேட்டர் பேஸில் ஸ்பின்னர் டாமினேஷன் இருக்கும், அந்த பேஸில் தான் அதை யோசிச்சிருக்காங்க. ஓகேன்னு சொல்லலாம். ரிச்சர்ட்ஸோட பேட்டிங் ஓகேவாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக டீசென்ட் பிளேயர், ஹார்டு ஹிட்டிங் பிளேயர். இந்த ரொம்ப லேட்டுன்னு தான் சொல்லணும். ரெண்டையும் பார்க்கும்போது பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்ட்ராங் பேட்டிங் அண்ட் நல்ல பவுலிங் இருக்குது அப்படின்றதுல இந்த சைடு கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறோம். அனாபல் சதர்லாந்து,
வேராம் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுலேயும் வேராமோட அவுட்புட் பெஸ்ட்டாக வரல அப்படின்றதுனால உங்களோட தோல்வி இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி தான் இருந்தால் கூட ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது ஆர்லட், பவுலி அண்டு கேடி லெவிக்கோட பவுலிங் இருக்குது. ஆர்லட் அண்டு லெவிக் எண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த சைடு ஆப்ஷன்ஸ் ஹெவி. அதில் அனாபல் சதர்லாண்ட், சார்ஜியா வேராம், கேட் கிராஸ் அண்ட் லின்சி ஸ்மித்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதில் கேட் கிராஸ், லின்சி ஸ்மித் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஜிஎல் பிக்குன்னு யோசிக்கும் போது கல்லிஸு டாப் ஆர்டரில் வராங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியுது, பாப்புலர் யூட்டிலைஸ் பண்ண முடியுது. அந்த பாயிண்டில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஹோலி ஆர்மிட்டேஜும் அந்த இடத்துல தான் வைக்கணும். ஆனால் இது வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்கல. நம்ம கேப்டன் ரெஸ்பான்சிபிளாக விளையாடணும். அந்தளவுக்கு ப்ரெஷர் ஃபீல் இல்லை. உங்கள்கிட்ட அந்த எபிலிட்டி அப்படிங்கிறது ஏஜ் ஃபேக்டரில் குறையுதா இல்லை என்ன ரீசன் தெரியல. கண்டிப்பாக டீசென்ட் பிளேயர், டவுட்டே கிடையாது. அவுட்புட் பெஸ்ட்டாக வரல. இன்றைக்கி அது வரலாம், ட்ரை பண்ணலாம். ரிச்சா கோஸ் லேட்டாக வராங்க. ஒரு வேளை டாப்போட ஃபெயில் ஆனால் தான் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும். அண்ட் அதே நேரத்தில் ஒரு 10 balls பிடிச்சா 30 runs அடிக்கக்கூடிய அந்த குவாலிட்டி கூட இருக்குது. டாப் ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்க முடியும். அந்த குவாலிட்டியை ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் T20 இன்டர்நேஷ்னல்லே செகண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்காங்க. பெரியக்கு அப்புறம் அவங்க தான் இருக்காங்க. 500+ ரன்ஸு அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் யோசிக்கிற இடத்துல ஹென்னா பேக்கரோட அந்த பவுலிங் டீசெண்டாக இருக்கும். போன மேட்ச்லாம் ஃபுல் செட்டையும் கொடுத்தாங்க. லேட்டர் பேஸில் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும் தான். அண்ட் டைம் மேட்ச்னால அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கலாம். சோஃபி டிவைன், பெரி அண்ட் சதர்லாந்து கேப்டன் ரேஞ்சுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. டிவைனை கூட அவ்வளோ யோசிக்கலாம். அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட்புட் அவங்கள்ட்ட வரல. பட் பெரி அண்ட் சதர்லாந்து நிறைய யோசிச்சிருக்காங்க. ஹேமி ஜோன்ஸு, ஜார்ஜியா வேரம், எமிலி ஆர்லெட் அண்ட் லின்சி ஸ்மித் இவங்களையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். 3 கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுவேன். பட் இங்கே 4 சொல்லியிருக்கேன். ஜார்ஜியா வேரம் ஒரு இடத்துல நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இனி வர மேட்சஸில் உங்களுக்கு ஒரு மேட்ச் கண்டிப்பாக கிளிக் ஆகும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு போட யோசிக்கிறாங்க. பட் அவங்க பெஸ்ட்டை கண்டிப்பாக ஒன் டே கொடுத்துருவாங்க அந்த சீரியஸில். அது ஒரு எதிர்பார்ப்பு. இன்றைக்கே கூட இருக்கலாம், ட்ரை பண்ணுங்கள். ஹெமி ஜோன்ஸு கண்டிப்பாக க்ளவ் பாயிண்ட் சூப்பராக எடுக்கிறாங்க. செம்மையான விக்கெட் கீப்பர். நமக்கு பெஸ்ட்டுக்கு நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எடுக்கலாம். அந்த மாதிரி பிளேயர் தான். விக்கெட் டேக்கிங் பேட்டிங் பேஸில் பெஸ்ட் ஆல்லாட்டியும் அந்த மாதிரி க்ளவ் பாயிண்ட் நிறைய எடுத்து கொடுக்க முடியும். எமிலி ஆர்லெட்டு டீசன்ட் பவுலிங் எண்ட் ஓவரில் வீசுறதுனால பெஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்ச் எடுக்கக்கூடிய குவாலிட்டி கூட ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் லின்சி ஸ்மித் கலக்கிறாங்க, செம்மையான பவுலிங் கொடுக்குறாங்க. இந்த டீமுக்கு ஒரு பெஸ்ட் ஆறுதல் அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் லின்சி ஸ்மித்தையும் ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். கேப்டன் பெரி அண்ட் சதர்லாந்து வைஸ் கேப்டன் ரொம்ப சேஃபான சாய்ஸ் இது. ஏன்னா உங்களை தான் ஹை எண்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்மித்து, லெவிக்கு, ஆர்லெட்டு இவங்கெல்லாம் எண்டில் வீசுகிறதுனால இவங்கெல்லாம் சாய்ஸஸ். விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எண்டில் வீசுகிற பவுலர்ஸு நல்ல சாய்ஸஸ் தான் எப்பயுமே இருப்பாங்க. வேராம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சாய்ஸு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. அண்டு ரிச்ஃபீல்டு, கலீஸ் இவங்கள மேலே எடுத்திருக்கேன். அண்ட் கலீஸுக்கு பதிலாக மேலே ரிச்சாகோஸ் சைடு போகிறதுனாலும் போங்க. பட் ரேட்டாக வர ரிச்சாகோஸை விட ஓப்பனில் வர கலீஸ் கொஞ்சம் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன், ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.